கிறிஸ்துவுக்கு அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன் அப்படின்னு சொல்லி தாவீது பக்தன் அழகா பாடுறாரு. இப்படி பாடுற சங்கீதத்திற்கு வேதாமத்தில் ஏதாவது கதை இருக்கிறதா, இதே மாதிரி நடந்த ஒரு சம்பவம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரேல் மக்கள்லாம் என்ன 7ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல இருந்து போயிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எடுத்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு ஒரு பராக்கிரம் உள்ளவர், எப்படி நம்மளுடைய சத்துருக்கள் முன்பாக நம்ம எப்படி தலை நிமிர்ந்து வாழ செய்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இதுல நான் பார்த்தேன். எப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்யறாங்கன்னா, மிஸ்பாவில் கூடி இருக்கிறாங்க. அவங்க அங்க கூடி இருக்கிறாங்கன்னு யார் கேள்விப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, பெலிஸ்தியர்கள் கேள்விப்படுறாங்க. அப்படி பெலிஸ்தியர்கள் கேள்விப்பட்ட உடனே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்களை எப்படியாச்சும் என்ன செய்யணும், அவங்களுக்கு விரோதமாக நம்ம போய் என்ன செய்யணும், அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி வர்றாங்க. சாமியில் என்ன செய்யறேன்னா, தேவனை நோக்கி தம்முடைய கர்த்தரை, அப்போ என்ன செய்யறாங்க, ஜனங்கள்லாம் சாமியில்ட்ட நீங்க தேவனை நோக்கி என்ன செய்யுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்க முன்பாக நாங்கள் அவங்க கையில மாட்டி மடிந்து போயிடக்கூடாது, ஆண்டவர் கை மட்டும்தான் எங்களை ரட்சிக்க முடியும், அதனால நீங்க தொடர்ந்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அப்போ உடனே சாம்பியல் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யறான், ஆண்டவருக்காக சர்வாங்க தகன பலி இடுறாரு. அவர் தகன பலி இடும் பொழுது என்ன செய்யறா, இஸ்ரவேல் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழியை அருளச் செய்தார். அவரு ஒரு சர்வாங்க தகன பலியை செலுத்திட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு, இது மாதிரி இஸ்ரவேல் மக்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கு, என்னன்னா பெலிஸ்தியர்களை போர் செய்து அவங்களை ஒடுக்க வர்றாங்க, நீங்க என்ன செய்ய, அவங்க விரோதமாக வர்றாங்க, பிரச்சனை காரணமே இல்லாம என்ன செய்யறாங்க, யுத்தத்துக்கு வர்றாங்க, அவங்ககிட்ட நாங்க அப்படின்னு சொல்லி சாமுவேல் ஜெபிக்கிறாரு. அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாராம், மறுமொழின்னா உடனே இம்மீடியட்டா கேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல, இம்மீடியட்டா மறுமொழியா ஆண்டவர் என்ன சொல்றாரு, சாமுவேல் சர்வாங்க தகன செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். பலி செலுத்துவதற்கும் அவர்கள் நெருங்கி வருவதற்கும் எப்படி இருந்துச்சா, சரியாக இருந்துச்சு. அந்த பலி செலுத்திட்டு யார் ஜெபிக்கிறா, சாமுவேல் ஜெபிக்கிறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி ஜெபிக்கும் பொழுது மறுமொழி உடனே வருது. அந்த மறுமொழி எப்படி வருதுன்றதா இந்த யுத்தத்தினுடைய பெரிய காரியமா இருந்துச்சு. அப்ப என்ன யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்தார் அப்படின்னு சொல்லி இருக்குது. பார்த்தீங்களா, ஆண்டவர் நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி காரியங்களை செய்ய மாட்டாரு. அவர் எப்படி திடீர்னு நீங்க கேட்ட உடனே என்ன செய்யறாரு, சாமியில் திருக்கிறது மறுமொழி உடனே செய்யறாரு. இவங்க சாமியில் எப்படி நினைச்சிருப்பாருன்னு தெரியாது. இப்ப நீங்களும் நானும் சில காரியங்களை கேட்கறோம்ல, ஆண்டவர் இந்த வழியா நமக்கு ஹெல்ப் பண்ணணும், இப்படி இவங்க மூலமா ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னா இப்படி போனா சரியாயிடும், நம்மளே ஒரு ஐடியா வச்சு இப்படி பண்ணணும்னு சொல்லி நம்மளே இன்ஸ்ட்ரக்ஷன் கூட ஆண்டவர் கொடுப்போம்ல. சில நேரத்துல ஆண்டவரே, நான் இன்னைக்கு இந்த ஆஃபீஸ் போறேன், இவரை பார்க்க போறேன், இவர் மூலயமா எனக்கு இந்த காரியம் நடக்கணும்னு ஜெபிச்சுட்டு நம்ம போவோம். ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருப்பாரு, வேற ஆள் மூலியமா தான் நமக்கு உதவி செய்யற மாதிரி வச்சிருப்பாரு. அது தெரியாது, நம்ம ஒரு லிஸ்ட் போடுவோம். ஆண்டவருடைய காரியங்களே என்னது வித்தியாசமாக, நீங்க நினைக்கிற மாதிரி அவரு நினைக்க மாட்டாங்க. இவர் ஜெபம் மட்டும் தான் பண்ணாரு. உடனே மறுமொழி எப்படி தர ஆரம்பிச்சோன்னா, இடி முழக்கம், தண்டர் அப்படின்னு சொன்ன, உங்களுக்கு எல்லாம் இடி முழக்கம் தான் எப்படி இருக்கும் சொல்லி, அதனால அதை கேட்டோன்னு யாரு, பெலிஸ்தியர்கள் என்ன செஞ்சாங்களா, கலங்கி போனார்கள் அப்படின்னு சொல்லி யுத்தம் பண்ணினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்போ இஸ்ரவேல் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து போய் பெத்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். பயந்திருந்தவங்க அவங்க கலங்கடித்தது யாரு, இடி முழக்கத்தினால. அவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன செஞ்சாரு, இடி முழக்கத்தை கொண்டு அவங்கள வெற்றி சிறக்க செய்தார். அவங்க ரொம்ப தூரம் போய் அவங்கள விரட்டி ஜெயிச்சாங்க. அப்படி அவங்க ஜெயிக்கும் பொழுது அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவுல என்ன செய்யறாருன்னா நிறுத்துறாரு.
அவர் அப்படி நிறுத்திட்டு என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு பேர் வைக்கிறாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னு சொன்னா, நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார், இம்மட்டும் எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். நினைச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு நாள், இந்த நாள் மட்டும் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அன்னைக்கு எப்படி பெலிஸ்தியர்கிட்ட இருந்து இஸ்ரேல் மக்களை காப்பாற்றினாரோ அதே போல இன்றும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். சாத்தானாகிய பெலிஸ்தியனாகிய சாத்தானிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். நம்ம பொறாமைப்படுவதிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். நம்மிடத்துல யுத்தம் பண்ற மாதிரி வருங்க கிட்ட இருந்து நம்மை காப்பாற்றுகிறார். அவர் நம்முடைய எபினேசர். ஆண்டவரே நமக்கு எபினேசராக இருக்கிறார். எல்லா காலங்களிலும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார், நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்பதை நம்ம மறந்துடவே முடியாதுல்ல. நம்மளுடைய பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு, நம்ம ரட்சிக்க அவர் சொந்த ரத்தத்தினால நம்ம என்ன செஞ்சு கொடுத்து உதவி செஞ்சிருக்கார். நம்ம நித்திய மரணத்துக்கு போகாதபடிக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மீட்டு கொண்டிருக்கிறார். பெரிய உதவியாக அவர் நமக்கு செய்திருக்கிறார். அன்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி எபினேசர் என்று பெயரிட்டது போல இன்று ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல எபினேசராக இருந்து எல்லா காலங்களிலும் நமக்கு உதவி செய்கிறார். சரி, கேட்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதிலளிக்கிற விதம் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செஞ்சிருக்கிறாங்க, ஆண்டவரே செஞ்சிருக்காங்க. ஆனால் அது இங்கே பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கார். அவரை நம்மை தெரிந்து கொண்ட பிள்ளைகள், இஸ்ரேல் மக்கள் அவர் தெரிந்து கொண்டார். அதே போல இன்று ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்ம என்ன செய்ய மாட்டார், தாவீது பக்தன் சொன்னது போல, நான் யாரும் முன்னாடி என்னுடைய எனிமிகள் முன்னாடி என்னுடைய என்ன செய்ய மாட்டேன், அவங்க முன்னாடி அவமானப்பட்டு போகாதபடிக்கு என்னுடைய காரியங்களெல்லாம் என்ன செஞ்சீங்க, நன்மையாய் மாற்றி தந்தீங்களா அப்படின்னு சொல்லி உண்மை துதிக்கிறேன் என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கார். அப்பேற்பட்ட தேவனை நாம் நன்றியோடு துதிப்போம். அவர் எல்லா காலங்களும் நமக்கு உதவி செய்கிற எபினேசராக இருக்கிறார். அந்த எபினேசராகிய தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய விருப்பப்படி நம்ம வாழ்வோம்னு சொன்னால் பெரிய ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். சாத்தான் நமக்காக தொடுக்கிற எல்லா ஆயுதத்தையும் நம்ம என்ன செய்யலாம், திருப்பி சாத்தானுக்கே அனுப்புவதற்கான பலத்தை அவர் தருவார். எப்படி இஸ்ரேல் மக்களோடு கூட இருந்தாரோ, எப்படி அவர் இடி முழக்கத்தை அனுப்பினாரோ, அதே போல் அவர் தேவதூதரின் ஒத்தாசையை நமக்கு அனுப்பி நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் வாய்க்க பண்ணுவார். ஜெபம் செய்வோம். எங்கள் மேல் கிருபையா இருந்து எங்களை வழிநடத்துகிறவரே, எங்களுடைய வேண்டுதலுக்கெல்லாம் ஏற்ற வேளையிலே ஏற்ற காரியங்களை செய்து வருகிறவரே, பதில் அளிக்கிறவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக வேளைகள் ஆண்டவரே எங்களை நோக்கி வருகிற பிரச்சனைகளுக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது நீர் பலன் கொடுத்து அதிலிருந்து தப்பித்து வரும்படியான போக்கையும் நீர் எங்களுக்கு உருவாக்கி தருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எப்படி அன்று இஸ்ரேல் மக்களோடு கூட இருந்து அவளுக்கு சுற்றி வருகிற எல்லா யுத்தத்திலும் நீர் முன்னின்று நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறேன் என்று சொல்லி எல்லா காரியத்தையும் செய்கிறேன். அதே போல எங்களுக்காகவும் நீர் யுத்தம் பண்ணி கொண்டு எங்களுக்காக எல்லா பரிந்து பேசி கொண்டு இருக்கிறீங்க கர்த்தாவே. எங்களுடைய பாவங்களை பராதபடிக்கு உங்களுடைய நீதியின் வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே பிதாவினத்தை எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கீங்க சாமி. அதற்காக துதிக்கிறோம், சோசிக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக பாவத்திற்கு நாங்கள் எங்களை விலக்கி காத்துக்கொள்ள பலத்தை தாங்க. மாமிச பலவீனத்துல ஆண்டவரே இருக்கிறோம். ஆவி உற்சாகமா இருந்தாலும் மாமிச பலவீனத்துல சோர்ந்து போய் தோற்று போய் விடுகிறோம் கர்த்தாவே. அப்படி இல்லாதபடிக்கு உடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த இந்த நாள் முழுவதும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க எங்களுக்காக ஒரு எபினேசர் இருக்கிறார், எங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய விசுவாசம் மேல் வைத்து நாங்கள் ஜீவிக்க உதவி செய்திருந்தோம். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் டிரைவர் டிவி.